வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2023ல வெளியான அப்சஸ்டு டு டெத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கேசின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க ஆஸ்டின் ஒரு நபரை டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். இன்னைக்கு மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற பார்த்தா இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆஸ்டின் அந்த இடத்துக்கு வரவே மாட்டாரு. நேரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. ஏன் ஆஸ்டின் வரலன்னு கால் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா எல்லா இதுலயும் இவங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்களும் சோகமா வீடு திரும்பி வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஈஸின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேசியை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. வீடே குப்பை மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆஸ்டின் கிட்ட இருந்து இன்னும் மெசேஜ் வரல. அதனால அவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பதிலே வரல. இப்போ ஆஸ்டின் ப்ரொஃபைல் எல்லாம் செக் பண்றாங்க. அப்பதான் சம்மர்னு ஒரு பொண்ணு அவரோட போட்டோவெல்லாம் லைக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவர்கிட்ட க்ளோஸாவும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் டேட் பண்றாங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் பாக்குற கேசி இந்த இடத்துல பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க. அந்த சம்மர் தினமும் ஒரு ஷாப்க்கு வருவாங்க. அவங்கள பார்க்கலான்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிச்சைக்காரின்னு நினைச்சு ஒருத்தங்க பிச்சை போட்டு போறாங்க. நான் ஒன்னும் பிச்சைக்காரி இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. இப்பதான் சம்மர் நடந்து வரத பாக்குறாங்க. சம்மருக்கு கெவின் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் கூட பேசி சிரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்ற மாதிரி இவங்களும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. அவ அவ்வளவு அழகா இருக்கிறதுனால தான் ஆஸ்டின் அவ பின்னாடி போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. நம்ம அவள மாதிரி செலிபிரிட்டியா மாறினா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் யோகா கிளாஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா சோசியல் மீடியால அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேசியும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் யோகாலாம் பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. அதெல்லாம் வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. இப்ப யாராவது இந்த மாதிரி பண்ணி 6 வாரம் ஓடி போயிருது. ஃபாலோவர்ஸ்லாம் பயங்கரமா ஏறிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஆனா ஃபாலோவர்ஸ் சுத்தமா ஏறி இருக்கவே மாட்டாங்க. எப்படிதான் ஃபாலோவர்ஸ் ஏத்துறது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சம்மர் இருக்காங்கல்ல, எங்க கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுமா, உடனே நீங்க புக் பண்ணுங்க, நீங்களும் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம அந்த இடத்துக்கு எப்படியாவது போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எப்படியாவது அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணிருப்பாங்கல்ல, இவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. இது தெரிஞ்சோட இவங்களும் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. வேற எப்படிதான் அவளை நெருங்குறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுது. அவங்க எப்பவுமே ஒரு இடத்துக்கு வருவாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப தெரியாதனமா அவங்க மேல காஃபியை கொட்டுற மாதிரி கொட்டி விட்டுறாங்க. சாரி தெரியாம கொட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேசி சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்ப போறாங்க. என்கிட்ட மாற்று ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டுக்கோங்கன்ற மாதிரி இவங்க போட வச்சிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஜெனரலா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேசி இருக்காங்கல்ல, இவங்கள பத்தி நிறைய பொய்யெல்லாம் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நாங்க கூட அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம், அதுல வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, என் பேரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேசி சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணை தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அடுத்த வாட்டி வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னடா இவ்வளவு பேசியும் நம்ம செலக்ட் ஆக முடியல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த ஸ்டெல்லா யாரு அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொஃபைல பாக்குறாங்க. அந்த ஸ்டெல்லா இருக்கா பாத்தீங்களா, எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. கேசி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளை காலி பண்ணாதான் அந்த இடம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு மாஸ்க போட்டுக்கிறாங்க. இப்ப சடனா பக்கத்துல வந்து ஸ்டெல்லாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெல்லாக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப தள்ளி விட்டு வேகமா தப்பிச்சு ஓடலாம் ஆரம்பிக்கிறா. ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த இடத்தை நோக்கி வந்துடுறா. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேசியும் கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் ஸ்டெல்லா மேல ஒரு வண்டி இடிச்சிருது. ஸ்டெல்லா அதே இடத்துல காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறா. இத பாக்குற இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கடவுளே நம்ம பக்கம் தான் இருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சம்மர் ஒரு கடைக்கு வருவாங்கல்ல, அது தெரிஞ்சு கேசி அங்கதான் உட்காந்துருக்காங்க. இப்ப சம்மரும் கெவின் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களும் எதர்ச்சியா சம்மரை பாக்குற மாதிரி பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒரு ப்ரோக்ராம பத்தி சொன்னீங்கல்ல, அது என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சம்மரோட முகம் லைட்டா மாறுது. ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு வந்தா, ஆனா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி அவ இறந்து போயிட்டா. யாரோ அட்டாக் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேசி கேக்குறாங்க. உள்ளுக்குள்ள என்ன கூப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சம்மர் இருக்காங்கல்ல, நீங்க வேணா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பக்கத்துல இருக்க கெவின் இருக்கார்ல, என்ன பேசிட்டு இருக்க, 1 மணி நேரத்துக்கு மேல எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கும், எனர்ஜி எல்லாம் ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி பழக்கப்பட்டவ தான் வரன்ற மாதிரி கேசியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வரதுக்கு முன்னாடி கேசி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மிடில்ல இருக்க சைக்கிளை இவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கெவின் பாத்துறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, அது அவளோட இடம், அவளோட இடத்துல யார் உட்கார்ந்தாலும் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது என்னோட சீட்டு, இதை தாண்டி ஒரு சீட் இருக்குல்ல, இதுதான் உன்னோட சீட்டு, இங்க போய் உட்காருன்னு சொல்றாரு. இப்பதான் சம்மரும் கெத்தா இந்த இடத்துக்கு வராங்க. சம்மரை பாக்குற கேசியும் ரொம்ப வியந்து போயிடுறாங்க. உன் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண போறதுல சந்தோஷம் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
கேசியும் எல்லாருமே அவங்கள கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் இன்னும் வேகமா பெடல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நடுவுல ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த செஷன்லாம் முடிஞ்சிருது. இவங்களும் ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்களா அப்படின்றத உடனே செக் பண்றாங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, என்னையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணுக்கு அடிபட்டது பாத்தீங்களா, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கா. ஐயோ நம்ம ஃபேஸ் தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி கேசியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கா பாத்தீங்களா, இவங்க தான் புதுசா சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி நார்மலா பேசுறா. நல்ல வேலை தெரியல அப்படின்ற மாதிரி கேசி யோசிக்கிறாங்க. அந்த ஸ்டெல்லாவும் கேசிய பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. கேசி எல்லார்கிட்டயும் ஃபேக்கா தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டெல்லா கிட்டயும் ஃபேக்காலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் கேசியும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் சம்மர் இருக்காங்கல்ல, ஷாப்பிங் போலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போடுறாங்க. நான் வேணா கூட வரவா அப்படின்ற மாதிரி இவங்களே கேக்குறாங்க. சம்மரோ சரின்னு ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஷாப்பிங் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா சம்மர் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் ஈரினால வாங்கவே முடியாது, ஏன்னா விலை அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. ஈரின் எனக்கு ஒன்னு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. எனக்கு கவர் மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு கவரை கேட்டு வாங்கிக்கிறாங்க. பில்லு போட்டு கவரோட நிக்கிற மாதிரி சம்மர் கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ நீ ஆல்ரெடி பில்ல போட்டுட்டியா அப்படின்ற மாதிரி சம்மரும் பில் எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி ஏமாத்தி தான் சம்மர் கூட இவங்க பழகிட்டு இருக்காங்க. இப்ப சம்மர் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. சம்மரும் ஆஸ்டினும் சேர்ந்து தான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சந்தோஷமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து கேசி கவனிக்கிறாங்க. இவங்க இதுக்கப்புறம் ஈரின்னே சொல்றேன். இப்ப ஈரினும் உள்ள வந்து அங்க இருக்க நபர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சம்மரோட ஃப்ரெண்டு தான், கீய தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல மேடம் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஈரினா அவர் ஐஸ்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரும் ஓபன் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கதை ஓபன் பண்ணி விட்டுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க போட்டோவெல்லாம் லைட்டா கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சம்மர் கிட்ட ஏகப்பட்ட பொருள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொருள் ஒவ்வொன்னுத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது சம்மர் மட்டும் தனியா வீட்டுக்கு வராங்க. இத பாக்குற ஈரினுக்கு செம்ம ஷாக் ஆயிருது. எப்படியாவது இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சம்மருக்கு தெரியாம ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சம்மர் சோஃபால படுத்துருவாங்க. அதனால இவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினால மத்தவங்களுக்கு ஈடு கொடுத்து எக்ஸசைஸ் பண்ண முடியல. கொஞ்சம் தப்பு தப்பா தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குறுக்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. ஆனா கமெண்ட் பண்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கேசிய முதல்ல தூக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்றாங்க. இத பத்தி கெவினோ சம்மர் கிட்ட சொல்றாரு. இப்ப சம்மர் இருக்காங்கல்ல, ஈரினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ சரியாவே எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கெவின் அதோட விட மாட்டாரு. இவங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதாவது எனக்கு பழக்கம் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அதை வச்சு பயங்கரமா அவங்களை கிண்டல் பண்றாரு. இதனால இந்த இடத்துல ஈரின் பயங்கரமா கோவப்படுறாங்க. இவனை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. கெவினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கையில எனர்ஜி ட்ரிங்க் வச்சிட்டு இருப்பாரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, எனக்கு ஸ்ட்ரெச் பண்றது மட்டும் எப்படின்னு சொல்லி தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துல வச்சு சொல்லி தராரு. அப்ப எனர்ஜி ட்ரிங்க பக்கத்துல இருக்க டேபிள்ல வச்சிருப்பாரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட கேட்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே ஒரு மாத்திரை எடுத்து அதுக்குள்ள கலந்துடுறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாதுல்ல, அவர் பாட்டுக்கு பாட்டில் எடுத்துட்டு குடிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இப்பதான் ஸ்டெல்லா இந்த இடத்துக்கு வந்து ஈரின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஈரின் ஒரு ஸ்கூலை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல தான் என்னோட ஃப்ரெண்டும் படிச்சா. அவகிட்ட உங்களை பத்தி விசாரிச்சேன், உங்களை தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கூட தான் நீ சொல்ற ஃப்ரெண்ட பத்தி தெரியல, அந்த மாதிரி அவளுக்கும் தெரியாம இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்போ 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. கெவின் வழக்கத்தை விட டயர்டா ஃபீல் பண்ணிட்டாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சம்மர் கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, இனி கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரின் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. சம்மரும் டபுள் டேட் பண்ணலாம், வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஈரின் இருக்காங்கல்ல, ஒரு நபரை கூட்டு வந்துடுறாங்க. ஏமாத்துறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க போல. இப்ப சகஜமா இவரும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஆஸ்டினோ ஈரினை பாக்குறாரு. இவ எதுக்காக திரும்பி வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா சம்மர் முன்னாடி எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்காரு. 4 பேருமே கொஞ்ச நேரம் ஜாலியா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துடுறாங்க. இப்பதான் அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட இருந்து நிறைய காசை வாங்கிக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு வாட்டி வேலை வந்தாலும் என்னையே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாப்போம் இப்ப முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த நபரை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப 2 பேருமே ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. ஈரின் ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசினாங்கல்ல, அவங்க பேரு இசி அப்படின்றது. அவங்க இங்கதான் வேலை பாக்குறாங்க. கேசி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் நார்மலா பதில் சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. சம்மரும் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, என் கசின் சிஸ்டர் கூட ஸ்கூலிங் ஒன்னா படிச்சவ. தொண ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா, எனக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வேகமா சம்மர் அங்க இருந்து கூட்டு போறாங்க. எதுக்கு இவ பேச மாட்டா அப்படின்ற மாதிரி ஈஸியும் யோசிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கெவினால எக்ஸசைஸ ப்ராப்பரா பண்ண முடியல, கொஞ்சம் தப்பு தப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிடுறாங்க. கெவினால சுத்தமா நிக்க கூட முடியல. இப்ப டயர்டான மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. வலி போந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க சம்மரம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, லைட்டா அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறத தள்ளி இருந்து ஸ்டெல்லா கவனிச்சிடுறா. ஸ்டெல்லா கவனிச்சிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களும் முகத்தை சோகமா மாத்துறாங்க. கெவினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட் இல்ல, அதனால சம்மர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்டினோ ஈரினோ சேர்ந்த மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப சம்மர் இருக்காங்கல்ல, ஆறுதலா ஈரின் தோல் மேல சாஞ்சிடுறாங்க. ஈரினோ சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி இவரை பார்த்து சொல்றாங்க.
இவரும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, தடுத்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாக்கிறதுக்காக தானே சம்மர் கிட்ட பழகுற மாதிரி நடிச்சிருக்க, உன்னோட பிளான் தான் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. எதுக்காக அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ வராம இருந்த அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. மன ரீதியா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை இருக்கு, எப்ப பாரு உன் கூட மட்டும் தான் பேசிட்டு இருக்கணும்லாம் நீ நினைக்கிற, அதெல்லாம் என்னால முடியாது, அதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்ல, அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப அவங்க முழிச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடுறாங்க. நீங்க 2 பேர் சேர்ந்துருங்க, நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. இப்ப ஆஸ்டினும் இவங்களும் சேர்ந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரினும் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப எங்க 2 பேரும் போட்டோ எடு அப்படின்ற மாதிரி ஆஸ்டின் கிட்ட ஈரின் போனை தந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் போதையில இருக்காங்கல்ல, அதனால வித்தியாசமா போஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இவரும் நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துறாரு. ஈரினோ ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க 2 பேருமே சரி அப்படின்ற மாதிரி ஏத்துப்பாங்க. இப்ப மாத்தி இவங்க கேட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் கேக்குற மாதிரி டர்ன் வருது. ட்ரூத் ஆர் டேர்னு கேக்குறாங்க. சம்மரும் டேர்னு சொல்றாங்க. உனக்கான டேர் என்ன தெரியுமா, என் கூட சேர்ந்து த்ரீசம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. ஆஸ்டின் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இங்க சம்மர் செம்ம போதையில இருக்காங்கல்ல, ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆஸ்டின் கிட்டயும் பேசி சம்மதிக்க வச்சிடுறாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி பெட்ரூம் வந்துடுறாங்க. ஆஸ்டின் தெளிவா தானே இருக்காரு, இவ இருக்கும் போதே எந்த அளவுக்கு ஒன்னு கொண்டு வந்துட்டோம் பாத்தியா அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே ஈரின் சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. முதல்ல ஈரின் தான் கண்முழிக்கிறாங்க. நைட் எடுத்த போட்டோவெல்லாம் பாக்குறாங்க. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், அதை அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் சம்மரை கிண்டல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எதுவுமே சம்மருக்கு தெரியாது. இப்பதான் சம்மர் முழிக்கிறாங்க. அப்பதான் கெவின் கிட்ட இருந்து கால் வந்து, இவங்க கால் அட்டென்ட் பண்ணனும், இப்ப நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. நான்லாம் ஓகே தான், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, எதுக்காக அந்த போட்டோவை போய் அவ போட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல நீ சோசியல் மீடியாவை செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி கெவின் சொல்லிட்டாரு. செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த விஷயம் தெரிய வருது. இதனால சம்மர் இருக்காங்கல்ல, கோவமா ஈரினை பார்க்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. ஈரின் சம்மரோட சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. யாரு கேட்டு அந்த போட்டோவை சோசியல் மீடியால போட்ட, எதுக்காக என்ன டேக் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து த்ரீசம்லாம் பண்ணி சந்தோஷமா தானே இருந்தோம், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது போதையில தெரியாம நடந்த விஷயம், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ அதை பத்தி பேசாத. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் தள்ளி வச்சுப்போம். பர்சனல் லைஃப்ல நம்ம இதுக்கப்புறம் பழகலாம் வேணாம், ப்ரொஃபஷனலா மட்டும் நம்ம ஒண்ணா இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. முதல்ல அந்த போட்டோவை டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினா வேற வழி இல்லாம டெலீட் பண்ணிடுறாங்க. சோகமா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இவங்களுக்கு 18,000 ஃபாலோவர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஆனா சம்மரை பொறுத்த வரைக்கும் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம எப்ப வருது அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்டெல்லா இருக்கா பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறா. திரும்பி அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசி பார்த்தேன், கேசின்னு யாருமே படிக்கலன்ற மாதிரி தான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற கேசியும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. ஆமானா எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இவ கேட்கிறா. உனக்கு என்ன புரியணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சடனா கழுத்தை நெரிச்சிடுறாங்க. அன்னைக்கே உன் கதையை முடிச்சிருக்கணும், முடிக்காம விட்டதான் நான் பண்ண தப்பு, என்ன பத்தியே நோண்டிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிக்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ற பலூன் பக்கத்துல இருக்கும், அதை வச்சு நெரிச்சே இவங்க சாவடிச்சிடுறாங்க. ஸ்டெல்லா கூட சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணிட்டு இருப்பா. ஸ்டெல்லா எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல, கால் பண்ணாலும் அவளுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கா. சரி விடு, அவளே கான்டாக்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. சம்மர் கோவமா பேசினாங்கல்ல, அதுக்காக சாரி எல்லாம் கேக்குறாங்க. இந்த இடத்துல ஈரினும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஆஸ்டினும் வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. கரெக்டா இவங்க எதிர வந்து பேச்சு கொடுக்குறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. நான் உன்னை பாக்கிறதுக்காக ஒன்னும் வரல, என் ஃப்ரெண்டு சம்மரை பாக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை ஒய்ஃப் வர சொல்லிருப்பா போல அப்படின்ற மாதிரி ஆஸ்டின் யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சம்மர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர் தான் கூட்டு வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சகஜமா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரின் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் ஒயின் எடுத்துட்டு வந்திருக்கேன், இருங்க ஊத்தி தரேன் அப்படின்ற மாதிரி ஊத்திட்டுலாம் இருக்காங்க. இவளை எதுக்காக கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சம்மர் கேக்குறாங்க. நான் எங்க கூட்டு வந்தேன், நீ தான் வர சொல்லியிருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஒயின் ஊத்திட்டு இருக்க ஈரினும் அவங்களுக்கு தெரியாம அவங்க 2 பேரோட கிளாஸ்லயும் மயக்க மருந்த கலந்துடுறாங்க. இப்ப நார்மலா தராங்க. அவங்க 2 பேருமே இந்த இடத்துல குடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்தையே மயக்கலாம் வருது. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சம்மரா அவங்க ரூமுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. இரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே வராங்க. ஆஸ்டின் பாதி மயக்கத்துல தான் இருக்காரு. இவங்களும் கண்ணத்தை பிடிச்சி ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கல்ல, அவ கதையை இன்னியோட முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆஸ்டின் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மயக்கத்துல கூட அவங்களை காப்பாத்தணுன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஆஸ்டினா தடுத்துடுறாங்க. ஒயின் பாட்டில ஓபன் பண்றதுக்கு ஒரு ஓபனர் இருக்கும். ஈரினும் அதை கையில எடுத்துக்கிறாங்க. இவரோட கழுத்தையே குத்தி இவரை சாவடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆஸ்டினை சாவடிச்ச ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே காயப்பத்தி இருப்பாங்க. எவனோ வீட்டுக்குள்ள பூந்துதான் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
போலீஸும் மேற்கொண்டு நிறைய கேள்வி கேட்கறாங்க. எல்லா கேள்விக்கும் ஈரின் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. படிப்படியா ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால போலீஸ்க்கு பெருசா டவுட் வரல. இன்னைக்கு நைட்டு வேற எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சம்மரை பார்த்து சொல்லிட்டாரு. என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. ஈரின் வீடு கொஞ்சம் குப்பையா இருக்கும்ல, கொஞ்சம் குப்பையா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சம்மரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நார்மலா பேசுறாங்க. சம்மருக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் அட்டாக் நடந்திருக்கு, எப்படி நீ நார்மலா பேசுற அப்படின்ற மாதிரிலாம் டவுட்டா கேள்வி கேட்கறாங்க. ஈரினும் மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. இப்பதான் நீ உன்னோட ஹஸ்பண்டை இழந்திருக்க, நான் மேற்கொண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்ட வேணான்றதுக்காக தான் நார்மலா பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப வேகமா பாத்ரூம்க்கு வந்து வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. நானும் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக இதை பண்றாங்க. இவங்க வாந்தி எல்லாம் எடுக்கிறதுனால கஷ்டம் தான் படுறா போல அப்படின்ற மாதிரி அவங்களும் நம்பிடுறாங்க. தேங்க்யூ அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு இவங்களும் வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. கூட இருக்கவங்களுக்கும் இந்த தகவல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அதனால 2 பேருக்குமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 நாள்ல நான் நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கு கேசி தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சம்மர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கெவின் இந்த இடத்துக்கு வராரு. கெவினும் ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என் பிரச்சனையை விடு, உன் ஹெல்த் எதனால அந்த மாதிரி மோசமாச்சு, டாக்டர் என்னதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சம்மர் கேக்குறாங்க. என் உடம்புல தோரியம் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருந்ததான், எப்படி என் உடம்புக்கு வந்துச்சுன்னு டாக்டருக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் எப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கெவின் எப்பவுமே உட்கார்ற இடத்துல ஈரின் உட்காந்து இருக்காங்க. இது என்னோட இடம் அப்படின்ற மாதிரி கெவின் சொல்லிட்டாரு. இப்ப சம்மர் வந்துடுறாங்க. நீ இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவ, அதனால பின்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்னதுனால இவரும் அமைதியா பின்னாடி போயிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் கேசியா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப கேசி இருக்காங்கல்ல, எல்லாரையும் உட்கார வச்சு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் சம்மர் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவரும் பேச்சு கொடுக்கறதுக்காக வந்துடுறாரு. நீ ஒண்ணு கவனிச்சியா, இந்த கேசி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது, எனக்கு என்னமோ கேசி மேல டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கேசி மேல சந்தேகப்படாத, கேசி 2 நாள் என்ன எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டா தெரியுமா, ஆஸ்டின் சாவுக்கு யாரு காரணம்ன்றத போலீஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க, அது வரைக்கும் தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் பேசின எல்லா விஷயத்தையும் உள்ள இருந்து ஈரின் கவனிக்கிறாங்க. இவனை ஏதாவது பண்ணணும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஈரின் கூட ஒரு ஜூஸ் கடைக்கு வந்தாங்கல்ல, அங்கதான் வந்திருக்காங்க. அங்க ஈஸி தானே இருக்காங்க, நீங்க தானே கேசி கூட வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, கேசி கூட நான் தான் வந்தேன், கேசியோட சிஸ்டர் கூட தானே நீங்க படிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கேசி சிஸ்டர் கூட படிக்கல, கேசி கூட தான் படிச்சேன், நாங்க 2 பேருமே இந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சம்மர் யோசிக்கிறாங்க. கேசியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா தான் பிரேக்கப்லாம் ஆச்சு, அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டா, இப்ப ஓகேவா இருக்கான்னு தெரிஞ்சதுல சந்தோஷம் சொல்றாங்க. ரீசெண்டா பிரேக்கப் பண்ண மாதிரிலாம் தெரியலையே, சோசியல் மீடியால எந்த போஸ்டும் போடல அப்படின்ற மாதிரி சம்மரும் இப்போ வச்சிருக்க அக்கௌண்ட்டை காட்டுறாங்க. இது அவளோட அக்கௌண்ட் கிடையாது, இதுதான் அவளோட அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வேற ஒரு அக்கௌண்ட்டை காட்டுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப சம்மரும் ஈரினுக்கு கால் பண்றாங்க. என்னால சரியான டைம்க்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ப்ரோக்ராமை நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினோ சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. நான் தான் இப்ப முன் சீட்ல உட்கார போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாங்க. சம்மர் தானே கைட் பண்ணுவாங்க. இப்ப ஈரின் கைட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் சம்மர் இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்து அவங்க லேப்டாப்பை எடுத்து செக் பண்றாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள எல்லாம் டீடைலா போறாங்க. கேசி போடுற எல்லா போஸ்ட்டுமே கொஞ்சம் வியர்டா இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேசி இருக்காங்கல்ல, மென்டல் அசைலத்துல எல்லாம் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல கேசியை காட்டுறாங்க. கேசிய முன்னாடி இருக்கிறதுனால பயங்கர எனர்ஜியோட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கெவின் சொன்னது கரெக்ட் தான், இவ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இப்பதான் சம்மருக்கு புரியுது. சம்மர் கோவத்துல பயங்கரமா கத்துறாங்க. வீட்டுல ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா தோரியம் கண்டென்ட் அதிகமா இருந்ததா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் இவங்க தான் சேர்த்திருக்காங்கன்னு இப்பதான் இவங்களுக்கு புரிய வருது. இப்போ 1 மணி நேரம் டைம் முடிஞ்சிருது. எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்ப கெவின் இருக்காரு பாத்தீங்களா, போன் அங்கேயே விட்டு போயிடுறாரு. அப்பதான் கெவினுக்கு நோட்டிபிகேஷன் வருது. ஈரனும் எடுத்து பாக்குறாங்க. கெவின், நீ சொன்னது உண்மைதான், நான் வர வரைக்கும் அவளை பிஸியாவே வச்சிரு, நான் போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிட்டு உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத பாக்குற ஈரின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சம்மர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா கரண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. அதே சமயம் கெவின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஃபியூஸ் போயிருச்சு, நான் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காரு. இவங்களும் பேஸ்மெண்ட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப கெவின் இருக்கார்ல, ரத்த வெள்ளத்துல இவங்க மேல வந்து விழுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் பின்னாடி இருந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை வச்சு ஈரின் வராங்க. இவங்களோட மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. இப்ப சம்மரோட நெத்தியில பலமா காயம் பட்டுது. கொஞ்சம் மயங்கின மாதிரி விழுந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்கல்ல, அதுக்குள்ள உங்க 2 பேரோட கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சம்மரா இவங்க கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரினோ எமோஷனலா சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்ன மாதிரி பெரிய இடத்துல இருக்கவங்க என்ன மாதிரி ஆளுங்களை சுத்தமா மதிக்க கூட மாட்டீங்க,
அப்படி மதிக்க வைக்கணும்னா நான் நிறைய விஷயங்கள் பண்ணோம், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன், அதுக்கு தடையா யார் வந்தாலும் சரி கொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்காக தான் கொல்லலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இவனையும் இவளையும் கொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஸ்டெல்லாவோட பாடி மறைச்சு வச்சிருக்க இடத்த காட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குற சம்மர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, சம்மரை தள்ளி விட்டுறாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருந்து ஒரு கத்தி எடுத்துறாங்க. அதை வச்சு எப்படியாவது சம்மரை குத்திரணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி விழுறாங்க. ஆனா குத்தப்பட்டது ஈரன்னு இப்பதான் தெரிய வருது. சம்மர் தான் குத்திட்டாங்க போல. கெவினுக்கு இன்னும் உயிர் இருக்கு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி சம்மர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ்க்கு தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சாவர நிலைமையில இருக்க ஈரன் இருக்காங்கல்ல, உன் இடத்துல நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சம்மரை பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டே இறந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சம்மரும் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்ப கெவினும் நார்மல் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கா. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல ஈரன் எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி பேசுறா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறா. இவ பேசுறத பார்க்கும் போதே உங்களுக்கு ஈரன் ஞாபகம் தான் வருது. இவ என்னெல்லாம் பண்ண போறாளோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.